கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதம் எழுதுகின்றார். தேவன் அவனவனை அழைத்தது எப்படியோ, அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, அப்படியே அவன் நடக்க கடவன் என்று சொல்லுகின்றார். இது எந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு உண்டாகும். இந்த அதிகாரம் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் என்றாலே அது திருமணத்தை குறித்து, திருமண சம்பந்தத்தை குறித்து, திருமணம் பண்ணுவது, திருமணம் பண்ணாமல் இருப்பது, திருமணம் பண்ணின பின்பு மனைவியவோ அல்லது கணவனையோ வேண்டான்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அவிசுவாசிய திருமணம் பண்ணால் எப்படி இருக்கணும், அதே போல் கணவனை இழந்தால் விதவையான ஒரு பெண் எப்படி இருக்கணும், அவங்க திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதெல்லாம் குறித்து அழகாக தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இந்த 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. இதை குறித்ததான உங்களுக்கு மனதில் இருக்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த இந்த அதிகாரத்தில் அடங்கி இருக்குது. இதில் நான் உங்களுக்கு இவை எல்லாவற்றையும் குறித்து நான் உங்களுக்கு பேச முடியாது. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே நடக்க கடவன். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாரு, அளவுகள் பகிர்ந்து கொடுக்குறாரு. அப்புறம் ஒவ்வொருவரை ஒவ்வொரு காரியத்திற்கு அழைக்கின்றாரு. ஒரு வேடிக்கையான ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதன் நடந்து போனானா, அப்போ நடந்து போகும்போது குதிரை ஒரு வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்ததாம். அப்போ அந்த குதிரையை பார்க்கும் பொழுது அதற்கு நீளமான வால் இருந்ததுதான். ரொம்ப அழகா நீளமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, இந்த குதிரைக்கு எவ்வளோ அழகான வால் நீளமாக ஆண்டவர் படைத்திருக்கிறாரே என்று சொல்லி அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போகும் பொழுது ஒரு வீட்டு வாசல்ல ஆடு இருந்துதான். அந்த ஆட்டை பார்க்கும் பொழுது அதற்கு குட்டியான வால் இருந்ததாம். அப்போ அதை பார்த்துட்டு சொன்னாராம், அந்த குதிரைக்கு அவ்வளோ பெரிய வாழை கொடுத்த ஆண்டவர் இந்த ஆடுக்கு இந்த சின்ன வால் இந்த ஆட்டுக்குட்டி கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லி மனதில் எண்ணினாராம். அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அந்த ஆடு தன் வாளை வேக வேகமாக அசைத்து கொண்டே இருந்ததாம். அப்போ அவர் யோசிச்சாராம், ஓஹோ, இது குட்டி வாழை கொடுத்துருக்கும் போதே இந்த ஆடு தன் வாளை எப்படி ஆட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நீளமான ஒரு வாளை கொடுத்திருந்தா இந்த வாள் ஆட்டும் பொழுது பக்கத்தில் ஒருவர் நிற்க முடியாது இந்த ஆட்டின் பக்கத்தில். அப்போ ஆண்டவர் அளந்து தான் கொடுத்துருக்கிறாரு, ஆட்டிற்கு வாளை அளந்து கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லி கொண்டே போனாராம். பிரியமானவர்களே, தேவனுடைய படைப்பு இப்படிப்பட்ட மிருகங்கள் மற்றும் தாவரங்கள் மற்றும் இவைகளில் மாத்திரம் அல்ல, மனுஷர்களாகிய நம்மையும் கூட அழகாய் அவரவருக்குரிய கிருபை, அவரவருக்கு தேவையான தாளந்துகள், அவரவருக்குரிய சுமைகள், பாரங்கள் என்று சொல்லி பகிர்ந்து தான் கொடுத்திருக்கிறார். பொறுப்புகள் என்றெல்லாம் பகிர்ந்து தான் கொடுத்திருக்கிறாரு. அதே போல் வரங்கள் கூட ஆண்டவர் பகிர்ந்து தான் கொடுத்திருக்கிறாரு. அழைக்கப்பட்ட அழைப்புல எதற்கு அழைத்திருக்கிறார், உங்களை எந்த காரியத்திற்காக உங்களை அழைத்து வைத்திருக்கிறாரோ அதில் நிலைத்திருங்க, அதில் சந்தோஷமா இருங்க, அதிலே நடக்க கடவன் என்று எழுதியிருக்கிறார். இங்கு கணவன் மனைவியை குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, 3வது வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவி அதற்கு அதிகாரி. இவையெல்லாம் அழகா நிறைய காரியங்கள் எழுதியிருக்கிறாரு. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது என்று சொல்லி இன்னும் அநேக காரியங்கள் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ
ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான குடும்பம், அழகான பிள்ளைகள், அருமையான ஒரு செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை அதற்கு அழைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தை நல்லா நடத்தவும், அருமையாய் அதை போஷித்து காப்பாற்றவும் கணவருடைய கடமையாக இருக்கிறது. அதே போல் மனைவியானவளும் கூட தன் கணவரையும் பிள்ளைகளையும் கவனித்து தன் கடமைகளை செய்து குடும்பத்தை அழகாக கட்டி எழுப்ப வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. ஒரு நீங்கள் அன்று சகோதரிகள், ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கலாம், அல்லது வேலையே செய்யலை, நான் வீட்டை தான் கவனிக்கிறேன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் புலம்பலாம். பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை அதற்கு அழைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகளை அழகாய் நீங்கள் உருவாக்குவதற்காக அவர்களுடைய தேவ பக்தி மற்றும் இவ்வுலகத்திற்கான படிப்பு இவைகளையெல்லாம் கொடுத்து அவர்களை கட்டி எழுப்பி சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களால் கொண்டு வர முடியும். ஆனால் வேலை பார்க்க அழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வேலை பார்த்து சம்பாதித்து உங்கள் குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு எல்லாருமே வேலை பார்க்குறாங்க இல்லையா? சகோதரிகளும் வேலை பார்க்குறாங்க. இப்போ அதற்கு அழைக்கப்பட்டிருந்தால் அப்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிள்ளைகளை கவனிப்பது, வளர்ப்பது, பராமரிப்பது, குடும்பத்தை கட்டி எழுப்புவது, இதெல்லாம் வேலையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் நடத்துவது என்பது ரொம்ப எவ்வளோ கஷ்டமான காரியம். ஆனால் அதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அதை சந்தோஷமாக செய்யுங்க. அதே போல் ஒவ்வொருவரையும் உங்களை ஊழியம் செய்ய அழைத்திருந்தால் ஊழியத்தை அழகாய் அதில் நிலைத்திருந்து, அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்து ஊழியத்தை செய்ய வேண்டும். இல்லை நீங்கள் ஒரு வேலை பார்க்கணும், நான் நிறையா படிச்சிருக்கிறேன், நல்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஆண்டவர் அதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். நல்லா வேலை பாருங்க. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை கர்த்தருக்குரிய பாகத்தை கர்த்தருக்கு கொடுத்து ஊழியங்கள் வளரவும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படவும் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கலாம். பின்பு உங்கள் குடும்பத்தை அழகாய் கவனித்து நடத்தவும் உங்களை அழைத்திருக்கலாம். இப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அழைப்பில் வைத்திருக்கலாம். அல்ல உங்களை சமூக சேவை செய்வதற்கு, பொதுநல தொண்டு செய்வதற்கு, நான் ஊழியம் செய்யலை, நான் பொதுநல தொண்டு செய்யணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது, அதுக்கு தான் என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் எண்ணினால் நீங்கள் அதை நீங்கள் சரியாக படுங்க. எதை செய்தாலும் அந்த அழைப்பில் நிலைத்திருந்து நம்ம செய்ய வேண்டும். எந்த வேலையானாலும் சரி, அதை ஒரு பொறுப்புள்ள ஸ்தானமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அதிலே உங்களுடைய முழு பலத்தோடு கூட உன் கைக்கு நேரிடுகிறதை உன் பலத்தோடே செய் என்று வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் அப்படி பலத்தோடே செய்ய வேண்டும். அழகாய் வரங்கள் ஆனாலும் பாருங்கள், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 19ஆம் வசனம், விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதே காரியம். அப்போது எந்த அழைப்பில் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணுமா, எதுவானாலும் ஒன்று இல்லை ஆண்டவருக்கு முன்பதாக. ஒன்றே ஒன்று காரியம், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வது தான் நம்முடைய காரியமாக இருக்கிறது. அதுதான் முக்கியம், அதுவே காரியம். அதனால் நீங்கள் அழைப்பு, எந்த அழைப்பாக இருந்தாலும் சந்தோஷமாக அதில் நிலைத்து நில்லுங்க. எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வது தான் காரியம். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது தான் காரியம். எனவே அக்கறைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. நம்ம ஸ்தானத்தில் நம்ம பொறுப்பில் இருந்துட்டு மற்றவங்களை பார்க்கும் பொழுது சில நேரம் அப்படி தான் தோணும், அவங்கள மாதிரி இருந்துட்டா நம்ம நல்லா இருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்களை இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், உங்களுக்கு இதை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், உங்களை இதற்கு அழைத்திருக்கிறார் என்பதனை நீங்கள் மறக்கவே கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த அருமையான வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே அழைப்பு, அவர்களுக்கென்று பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிருபை, வரங்கள், வல்லமைகள் மற்றும் அதனோடு கூட பொறுப்புகள், தாளந்துகள், இவைகளிலே ஆண்டவரே நிலைத்து நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை நமது சென்னையில் நமது ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக வர ஆயத்தமாகுங்கள். ஒரு நாள் தேவனுடைய பாதத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.